அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 17/9/2025 புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் புதன்கிழமை ஏகாதசியோடு கூடி வருது. புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரூபாய் 30 உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சமங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்கு. அற்புதமான மாதம், வழிபாட்டிற்குரிய மாதம். ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு தனிச்சிறப்புகள் இருக்கு. இந்த நாட்களில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தனித்தனியாக பதிவு செய்கிறேன். நான் போடக்கூடிய பதிவில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யுங்க. இந்த நாளில் பூஜை அறையில் நாம் வழக்கமாக துளசி மாலை சாற்றி கலசம் வைக்கிறதா இருந்தால் கலசம் வச்சு, பெருமாளுடைய திருவுருவப்படத்துக்கு அலங்காரம் செய்து, சிலை வைத்திருந்தோம்னா அபிஷேகம் செய்து கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றுவோம். அப்படி நெய் தீபம் ஏற்றும் போது பூஜை அறையில் இதை வைத்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றினால், அதாவது அகல் விளக்கில் ஏற்றுவோம் அல்லது வெள்ளி விளக்கில் ஏற்றுவோம், இல்லை பெரிய காமாட்சி விளக்கு வச்சுருப்போம், இல்லை கேரளா விளக்கு வச்சுருப்போம், இதை மாதிரி விளக்குகள்லாம் நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா? அதை விட 100 மடங்கு பலன் தரக்கூடியது இந்த விளக்கு. அதை நீங்கள் வீட்டிலேயே எளிமையாக செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு விளக்கு தான். இந்த விளக்கை பூஜையறையில் வச்சு நீங்கள் உங்களுடைய முதல் நாள் வழிபாட்டை ஆரம்பிங்க. ரொம்ப எளிமையானது தான். நேராக கிச்சனுக்கு போங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி மாவு எடுங்க. பச்சரிசி மாவு எடுத்து அந்த பச்சரிசி மாவில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி உருண்டையாக பிசைந்துக்கோங்க. டம்ளர் அப்படியே அச்சு மாதிரி உள்ளே வச்சிங்க அப்படின்னா நெய் ஊற்றுறதுக்கான ஒரு துவாரம் ரெடி ஆயிரும். உருண்டையாக உருட்டிட்டு டம்ளர் வச்சு ஒரு அச்சு வைங்க. இல்லை கைகளாலே அச்சு வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். எப்படி நம்ம மாவிளக்கு வைப்போம் இல்லையா, அதை மாதிரி வைக்கணும். ஆனால் இது வெறும் பச்சரிசி மாவாக இருக்கணும். வெறும் பச்சரிசி மாவில் துவாரமிட்டு நெய் ஊற்றி நல்லா குங்குமம் போட்டு வச்சு, அதுக்கும் துளசி இலைகள் போட்டு, அட்சதை அரிசி மேலே ஒரு வெத்தலையை வச்சு, அந்த வெத்தலை மேலே இந்த பச்சரிசி மாவு விளக்க வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது மாலை பொழுதுல தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா பெருமாளுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதன் பிறகு அந்த மாவை எறும்புகளுக்கு தானமாக போட்டுருங்க. அதாவது உணவாக கொடுத்துருங்க. செடிகளுடைய ஓரத்தில் அந்த மாவை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எறும்புகள் அது உணவாக எடுத்துக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. புரட்டாசி மாதத்தோட ரொம்ப முக்கியமான தீபமே இதுதான். இதை தவறாமல் செய்யுங்க. இன்னும் புரட்டாசி சனிக்கிழமை தீபம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவரின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.